Hi cuties, this is 6th standard English Unit 1 Sea Turtles. ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், டர்டல்ஸ் பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே செக்ஷன் 1ல பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிசன் த கிளாஸ். Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay the eggs. Okay. டர்ட்டில்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த செக்ஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் த மந்த் ஆஃப் ஜனவரி மார்ச், அந்த ஜனவரிக்கும் மார்ச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மாதங்களில் இந்த ஃபீமேல் ஆலிவ் ரிட்லீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் ஆமைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, கடற்கரை ஓரங்கள்ல வந்து நைட் டைம்ல கடற்கரை ஓரத்துல வந்து முட்டை வச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஃபார் தேம். இதுதான் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாகவும் இருக்கு, கஷ்டமாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. As a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. Okay, அந்த டர்ட்டில்ஸ்க்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ், அந்த ஃபிளிப்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும், முன்னங்கால்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தண்ணிக்குள்ளார நல்லா ஸ்விம் பண்ணிட்டு ஈஸியாக போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆமைகளுக்கு அந்த ஃப்ரண்ட் ஃபிளிப்பர்ஸ் இருக்கும். பட் அதை வச்சுக்கிட்டு அந்த லேண்ட் கடற்கரை ஓரம் அப்படின்றதே என்னது எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபுல்லா மணலா இருக்கும் இல்லைங்களா, அதுல நடந்து வரத்துக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The turtle has to haul itself laboriously onto the beach. ஓகே, இந்த என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. Then it chooses a spot well away from the high tide line. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடற்கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணா, அது ஒரு கரெக்டான ஸ்பாட், ஒரு இடத்த வந்து தேர்வு செய்யணும். அதுவும் ஹை டைடு, கொஞ்சம் நல்லா ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான இருக்கக்கூடிய இடமா பார்த்து அது தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. Here it scoops out a nest cavity 45 centimeter deep, into which it lays about 100 eggs. Okay குட்டீஸ், அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது முட்டை வைக்குது அப்படிங்கிறது வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா குஞ்சு பறிக்கிறது, அதோட குழந்தைகளை உருவாக்குதுன்றது அதுக்கு தெரிஞ்சிருக்கு. தாய்மை அப்படிங்கிறதுக்கு வந்து ஹியூமன்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை குட்டீஸ், அனிமல்ஸா இருந்தா கூட அந்த தாய்மை அப்படிங்கிறத உணர முடியும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 45 சென்டிமீட்டர்ஸ்க்கு குழி நோண்டுறாங்க. அந்த குழி நோண்டி அதுல இருக்க மண்ணெல்லாம் வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுல ஒரு 100 முட்டைய போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஈச் எக் இஸ் இன் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் எ டேபிள் டென்னிஸ் பால். சூப்பரா இருக்குல்ல? ஒவ்வொரு முட்டையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, டென்னிஸ் பால் பார்த்திருப்பீங்களா, ஒரு எல்லோ கலர்ல இருக்குமே, அதுக்காக முட்டை எல்லோ கலர்ல இருக்காது, ஒயிட்டா தான் இருக்கும். அது அந்த சைஸ்ல வந்து ரொம்ப அழகா சைஸா சேஃப் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Okay குட்டீஸ், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முட்டை எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா அழகா கிளீனா அந்த குழி வந்து மூடிடுது, கம்ப்ளீட்டா மூடி சேஃபா வைக்குது. Okay, then it camouflages the nest by tossing sand on it using its flippers. அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, அந்த இடத்தவே மறைச்சி வைக்கிறதுக்காக அது மேல ஃபுல்லா மணல், வேற மணல் எல்லாம் போட்டு புதைச்சி கிளீனா சேஃப்டியா வச்சிடுது. தட் டன் இட் ரிட்டர்ன்ஸ் டு த சீ. அது ரொம்ப சேஃபா வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்ததுக்கு அப்புறமா அது அழகா திரும்பி கடலுக்கு போயிடுது. த எக்ஸ் ஆர் லெஃப்ட் டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். ஓகே, அதுக்கு ஒரு முட்டை குஞ்சு பிரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்குபேஷன் பீரியட் அண்டு அந்த டெம்பரேச்சர் தேவைப்படும் இல்லையா. இவங்க கடல்லே இருக்கிறதுனால அந்த டெம்பரேச்சருக்காக வேண்டிதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழி நோண்டி நல்லா அழகா சேஃபா வச்சிடுறாங்க. அந்த சேஃபா வச்சதுக்கு அப்புறம் அந்த டைம் வரைக்கும் அது இன்குபேஷன்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், மணல் வந்து சன்லைட் வந்த உடனே நல்லா சூடாகும். சோ அந்த சூட்ல அந்த குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இருக்கட்டும்ங்கிறதுக்காக வச்சுட்டு போறாங்க. அது இந்த பிக்சர் பாத்தீங்களா குட்டீஸ், எந்த அளவுக்கு அழகா 45 சென்டிமீட்டர் குழி நோண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே எல்லா மணலையும் ஸ்கூப் அவுட் பண்ணி அழகா வெளியில எடுத்துட்டு, முட்டை பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த டர்ட்டில்ஸ் அழகா அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி சீல் பண்ணிட்டு தான் அது என்ன பண்ணும், கடலுக்கு திரும்பி போகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. Okay, நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கல
இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த லோக்கல்ல கடற்கரையில வாழ்ற மீனவர்கள் தான் மேக்சிமம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, அதை ட்ராக் பண்றாங்க. அந்த நர்ஸ்ட் அந்த கூடு எங்க வச்சிருக்கு, எங்க குழி நோண்டி முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்றாங்க. தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். எதுக்காக அப்படின்னா அந்த முட்டையை எடுத்து அவங்க சாப்பிடறதுக்காக பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட், ஜாக்கல்ஸ், டொமஸ்டிக் டாக்ஸ் அண்ட் பிக்ஸ் டு dig up and eat the eggs by following the scent left by the turtle. Okay, இந்த அனிமல்ஸ், ஓகே, மனுஷங்களுக்கு தெரியுது, ஓகே டர்ட்டில்ஸ் இந்த மாதிரி இந்த சீசன்ல வரும் முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அனிமல்ஸ்க்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாக்கல்ஸ், குள்ள நெறி, டொமஸ்டிக் டாக்ஸ், நாய்ங்க, அப்புறம் பன்னி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முட்டை வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த டர்ட்டில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி லிக்யூட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருமா. ஸோ அதை வந்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இந்த அனிமல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு எடுத்து சாப்பிட்டுடுறாங்க அப்படின்றாங்க. தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் such people and predators hatch 45 to 60 days later. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கல இந்த சாப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த வேட்டையாடுறவங்க, ப்ரீடேட்டர்ஸ்னா வேட்டையாடுபவர்கள் இல்லையா, அவங்க சாப்பிட்டு அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு 45 to 60 டேஸ்க்கு அப்புறமா அது குஞ்சு பொரிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. The hatchling slash open the leathery egg shell with the help of a tiny egg tooth. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எக் இப்படி இருக்கும், மேல ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் ஷெல் இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் கலர்ல. அந்த ஒயிட் கலருக்கு உள்ளார நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டர்ட்டில்ஸோட எக்ஸ் நம்மளால பாத்துக்க முடியாது, பட் நீங்க கோழி முட்டை வந்து கண்டிப்பா சாப்பிடறதுக்கு பயன்படுத்திருப்பீங்க. அதை உடைச்சு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கல உள்ள வந்து உதர் மாதிரி ஒரு ஷெல் இருக்கும். அப்படி அதுல உங்களால பார்க்க முடியல அப்படின்னாக்கல பாயில்டு எக் பாத்தீங்க அப்படின்னாக்கல அந்த ஷெல்லை ரிமூவ் பண்ணும்போது டபுள் லேயர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உள்ள வந்து ஒரு ஸ்கின் மாதிரி ஒரு லெதர் லேயரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் அந்த ஷெல்லு உடைச்சி ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியில வரும். திஸ் இஸ் லைக் ஏ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் த ஹேச்லிங் ஸ்னட். ஓகே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். அதனாலதான் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டையை வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள் இருந்து முடிஞ்சு வெளியில வரும்போது அதை உடைச்சுக்கிட்டு வெளியில வருது அப்படிங்கிறாங்க. வென் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ் ஹாவ் ஹேச்டு, எப்போ பெரும்பாலான எக்ஸ் வந்து குஞ்சு பெரிச்சிருதோ, the hatchling push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. ஓகே, குஞ்சு பொரிச்ச உடனே அது என்ன பண்ணும், ஃபுல்லா மண்ணு மூடிதான் இருக்கும் இல்லைங்களா, பொரிச்சது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்களா நல்லா புஷ் பண்ணி அப்வர்ட்ஸ் த்ரூ த சாண்ட், அந்த மணலுக்கு மேல் நோக்கி அது வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணி வெளியில வந்து மேற்பரப்புக்கு வந்த உடனே அந்த பீச்சுக்கு வந்து சேருது. From here they make a hurry dash to the sea. அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேக வேகமா அதை காப்பாத்திக்கணும் இல்லையா, அதுக்காக வேக வேகமா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடலுக்குள்ளார போறதுக்கு அது ஆரம்பிச்சிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்ட் செக்ஷன்ல நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா குட்டீஸ், அது என்ன மாதிரி முட்டை வைக்குது, எவ்வளவு சேஃபா அது பாதுகாப்பா வைக்குது, இன்குபேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது, அதுக்கப்புறமா அதை யார் யாரெல்லாம் வேட்டையாடுறாங்க, யாரெல்லாம் சாப்பிடுறாங்க, அப்புறம் மிஞ்சி போய் இருக்கிற 1-2 முட்டைகள்லாம் அது எப்படி குஞ்சு பறிச்சு கடலுக்கு போகுது அப்படிங்கறத செக்ஷன் 2ல நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருக்கு இல்லையா. ஓகே, செக்ஷன் 3 வந்தாச்சு. Many of these tiny hatchlings which weigh less than 20 grams each will not even reach the sea. ஓகே, இந்த குட்டியா இங்க பாத்தீங்கன்னா அழகா கொடுத்துருக்காங்க இல்லையா, முட்டையில இருந்து வெளியில வர்ற அந்த குட்டி குஞ்சு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லெஸ் தென் 20 கிராம்ஸ், ஒன்னும் ஒரு 20 கிராம் கூட இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கடலுக்குள்ளார போய் சேர்றதுக்குள்ளார அதோட கிராம்ஸ் எவ்வளவு இருக்கும்னா இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. They will fall prey to crabs or birds even before they reach the water. அதுவும் முட்டையா இருக்கும் போதே நிறைய வேட்டையாடிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கல அது கரெக்டா அந்த தண்ணிக்கிட்ட போய் சேர்றதுக்கு உள்ளார பாத்தீங்க அப்படின்னா கிராப்ஸ், நிறைய நண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த நண்டு, பேர்ட்ஸ் இவங்க எல்லாமும் விட்டு வைக்கிறதுல அவங்களும் வேட்டையாடிடுறாங்க நிறைய டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தோஸ் தட் do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of the lives. ஓகே, குட்டியா இருக்கும் போது உடனே ஃபாஸ்டா கடலுக்குள்ளர எல்லாம் போயிட முடியாது இல்லையா, கொஞ்சம் மேலோட்டமாவே தான் அவங்க ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் நாள்லயே என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபிஷ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்க வலைகள்ல மாட்டி அதுவும் கொஞ்சம் அழிஞ்சு போயிடுது
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி 1 in every 1000 hatchlings becomes an adult. அப்பா இட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சயின்டிஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாக்கல, ஒரு 1000 முட்டைகள் இருக்கு அப்படின்னாக்கல ஒண்ணுதான் அடல்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ முட்டையா இருக்கும் போதும் வேட்டையாடிடுறாங்க, அது குஞ்சு பறிச்சு கடல் கிட்ட போறதுக்குள்ள முடிச்சிடுறாங்க, அது ஆழ்கடலுக்குள்ளார போறதுக்குள்ளாரையே நிறைய என்ன பண்ணிடுறாங்க, வலைகள்ல மாட்டி போயிடுது. அப்படி எல்லாம் தப்பி தவறி வந்தா 1000 முட்டைகள்ல ஒரே ஒரு சீ டர்ட்டில்ஸ் மட்டும்தான் அடல்ட் ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. ஓகே, அடல்ட் ஸ்டேஜ்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இட் இஸ் பர்ஹாப்ஸ் டு என்ஷூர் தட் எனஃப் hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. sea turtles பாத்தீங்க அப்படின்னாக்கல நிறைய முட்டைகள் எல்லாம் வைக்குதுங்க. ஒருவேளை நம்ம அந்த முட்டைகள் எல்லாமே பத்திரமா இருக்கணும், அந்த இனம் அழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அட்லீஸ்ட் அது குஞ்சு பெருச்சு உயிர் வாழ்ற வரைக்குமாவது பாதுகாத்து வச்சோம் அப்படின்னா அந்த இனங்கள் அழியாம காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆஃப் ஸ்விம்மிங் இன் த ஓப்பன் ஓஷியன், அப்படி தப்பி தவறி போகக்கூடிய அந்த ஒரு சில குஞ்சுகள் பாத்தீங்க அப்படின்னாக்கல இந்த ஓப்பன் ஓஷியன்ல பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த கடல் சமுத்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வருடங்கள் அது ஸ்விம் பண்ணி த ஃபீமேல் hatchlings தட் ஹாவ் பிகம் அடல்ட், அதுக்கப்புறமா தான் அந்த ஃபீமேல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அடல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ளார போயிட்டு முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. ரிட்டர்ன் டு த சேம் பீச் வேர் தே வேர் பார்ன். அதே மாதிரி அந்த சமுத்திரம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா அது எங்க பிறந்ததோ அதே இடத்துக்கு நிறைய வருடங்கள் கழிச்சு திரும்பவும் முட்டை வைக்கிறதுக்காக சேருமா. they come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. Okay goodies, ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா எப்படி அந்த சீ டர்ட்டில்ஸ் அது பிறந்த இடத்துக்கே திரும்பி வருது அப்படிங்கிறது உண்மையாவே பெரிய மிஸ்டரிஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப அதிசயம் இல்லைங்களா? நம்மளே ஒரு பிஸி ஸ்ட்ரீட்ல ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்னா திரும்ப ஒரு 5 days 6 days விட்டு போனோம்னாவே மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எத்தனையோ வருடங்கள் அந்த சமுத்திரத்துல பயணம் செஞ்சுட்டு திரும்பவும் அது பிறந்த இடத்துக்கு தேடி கரெக்டா அதே இடத்துல அது முட்டையிடுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாவே இருக்கு. அது இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியல அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. Sea turtles are among the many wonderful creatures we share this planet with. ஓகே, இந்த சீ டர்ட்டில்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. அந்த நம்ம இந்த பிளானட்டை அதோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. They have survived natural dangers for millions of years. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கல நேச்சுரல் டேஞ்சர்ஸ், இயற்கையானவே ஒரு சில விபத்துக்கள் எல்லாமே வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி விபத்துக்கள்லாம் தாண்டி அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. But sadly, human activities during the last few decades have put them in the grave danger. அதே மாதிரி ஆனா மனிதர்களால உருவாக்கப்பட்ட இந்த டேஞ்சர்ஸ் பாத்தீங்கன்னா அதோட இனங்கள் அழிஞ்சு போறதுக்கான வழிகளை நிறைய உருவாக்குது அப்படிங்கிறாங்க. There are many factors that threaten their survival. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல நிறைய காரணங்கள் அதோட வாழக்கூடிய தன்மையை பயமுறுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. People hunt them for their மீட் ஆர் கலெக்ட் தர் எக்ஸ். ஓகே, மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மீட், அதோட கறிக்காகவும் அதோட எக்ஸ்க்காகவும் பாதி பேர் அதை வேட்டையாடிடுறாங்க. சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்டலி டிராப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் மோட்டார் போட்ஸ். மீனவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் போட்ஸ் எல்லாம் வச்சு அதுல போய் தான் மீன் பிடிப்பாங்க இல்லையா? ஒரு சிலது என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மோட்டார் போட்ஸ்ல அடிபட்டு ஆக்சிடென்டலா இறந்துடுது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்டு த ஓஷியன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆன் நர்ஸ்டிங் பீச்சஸ் ஆல்சோ ஹர்ட் தேர் சர்வைவல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொல்யூஷனை உருவாக்கிட்டு இல்லைங்க, நிறைய உருவாக்கிட்டு இருக்கோம் அந்த பொல்யூஷனால. அதே மாதிரி ஓஷியன்ஸ்ல நம்ம பிளாஸ்டிக்கோட வேஸ்ட் எல்லாத்தையுமே டம்ப் பண்றோம், அதனாலவும் அதே மாதிரி கடற்கரை ஓரங்கள்ல என்ன பண்றாங்க, வீடுகள் கட்டுறாங்க இல்லைங்களா, அதனாலவும் அதோட சர்வைவல், அதோட வாழக்கூடிய தன்மை பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஒன்லி பை சிஸ்டமேட்டிக்கலி டேக்லிங் தீஸ் ப்ராப்ளம்ஸ், ஒரு முறையான முறை இல்ல அப்படின்னா இதை நம்ம சரி பண்ண முடியாது. அண்ட் ரிமூவிங் தீஸ் த்ரெட்ஸ் கேன் வி என்ஷூர் தட் sea turtles will continue to exist in the year to come.
ஓகே, இந்த மாதிரி ஒரு முறையான பாதுகாப்பான முறைகள் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம வரும் காலங்கள்ல இந்த சீ டர்ட்டில்ஸை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இல்ல, அது மறைஞ்சு போயிடும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே குட்டீஸ், நம்மளோட இருக்கக்கூடிய ஃபேமிலியில ஒருத்தங்க இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பிளானட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமனானது. இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள் நம்மளோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் ஸ்ட்ரென்தன் உண்மையிலேயே. ஸோ அந்த இனங்கள் அழியாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கடமையும் கூட இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு அதை காப்பாற்ற முடியறதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அதை நம்ம எடுக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஐ ஹோப் டு யூ லைக் திஸ் லெசன். Thank you for watching.